அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது மாக் போல். மாக் போல் மாதிரி வாக்களிப்பு எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். இந்த மாக் போல் எதுக்காக பண்றோம் அப்படின்னா இரண்டு விதமான காரணங்களுக்காக பண்றோம். ஒன்னு, இந்த தேர்தல் பணியில ஈடுபட்டிருக்க நாம இந்த இவிஎம் மிஷினை வச்சுக்கிட்டு எப்படி வாக்களிப்பு முறையை செய்யறது அப்படின்றது நம்ம ஒரு அக்கஸ்டமா வருது. அதாவது நாம அதுல பயிற்சி பெறறதுக்காகவும், இரண்டாவது வந்திருக்கிற வேட்பாளர்களின் முகவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இந்த தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் தான் நடைபெறுகிறது, அதாவது ட்ரூ அண்ட் ஃபேர் சொல்லுவோம், நடைபெறுகிறது என்பதை நிரூபிப்பதற்காகவும் செய்யறது தான் மாக் போல். இந்த மாக் போல நமக்கு எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னாக்கா, மெயின் போல் ஆரம்பிக்கிறதுக்கு 1.5 மணி நேரம், 90 மினிட்ஸ் முன்னாடி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு மெயின் போல் என்றது 7 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். இப்ப 7 மணிக்கு ஆரம்பிக்கிறதுனா 90 நிமிடங்கள் முன்பாகனா நாம 5:30 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். சரி, 5:30 மணிக்கு ஆரம்பிச்சிடலாமானா உங்க வாக்குச்சாவடிக்கு அனுமதிக்கப்பட்ட வேட்பாளர் முகவர்கள் வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்க்கணும். வந்திருந்தாங்கன்னா நீங்க 5:30 மணிக்கு ஆரம்பிச்சிடலாம். யாரும் வரலனாக்கா, இல்ல ஒரே ஒருத்தவங்களும் வந்திருந்தா கூட நீங்க 5:45 வரைக்கும், அதாவது 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகுதான் ஆரம்பிக்கணும். 5:45 வரைக்கும் யாரும் வரலனா உங்களுடைய போலிங் பர்சனை வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்ப நமக்கு இவிஎம் மிஷின்ஸ் எல்லாம் வந்திருக்கும். இவிஎம் மிஷின், விவிபேட் எல்லாம் வந்திருக்கும். காலையில மாக் போல் ஆரம்பிக்க வரைக்கும் அந்த மிஷின் நம்ம தொட்டுடும் பார்த்துருக்க மாட்டோம். இப்பதான் நம்ம எடுத்து மாக் போலுக்கு ஆரம்பிக்க பார்த்தோம். இது விவிபேட். இந்த விவிபேட்ல இது ஃப்ரண்ட்ல இருக்கிறது டிஸ்பிளே விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஸ்பிளே விண்டோல தான் யாருக்கு வாக்களிக்கிற ஸ்லிப்பு இது தெரியும். இந்த பக்கம் ஒரு டிராபாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது உள்ளதான் யாருக்கு வாக்களிச்சமோ அவங்களுடைய ஸ்லிப்பு கீழே உள்ள விழும். இது சேகரிக்கிற இடம் ஸ்டோர் ரூம். இது பின்னால ஒரு நாப் இருக்கும், சுவிட்ச் இருக்கும். இது இந்த மாதிரி படுக்கை கிடையாது, அதாவது ஹரிசாண்டலா இருந்ததுன்னா இது டிரான்ஸ்போர்ட் மோடு. இதையே இப்படி திருப்பி இப்படி வச்சோம்னா இது ஒர்க்கிங் மோட். பொதுவாக இது ஹரிசாண்டல் மோட் தான் இருக்கும். ஃபங்க்ஷன் ஆகும் போது மட்டும், அதாவது வாக்களிப்பு நடைபெறும் போது மட்டும்தான் இது ஒர்க்கிங் மோட்ல இருக்கணும். இது மற்ற நேரத்துல இது ஹரிசாண்டல் மோட்ல தான் இருக்கணும். அதாவது காலையில நம்ம வாக்களிக்க ஆரம்பிச்சோம்னா, அந்த ஸ்டார்ட் பண்ணோம்னா அப்போ இந்த ஒர்க்கிங் மோட்ல இருந்ததுன்னா ஈவினிங் வரைக்கும், அதாவது வாக்களிப்பு முடிகிற வரைக்கும் ஒர்க்கிங் மோட்ல தான் இருக்கணும். எல்லா பணியும் முடிஞ்ச பிறகு இதை கேரி கேஸ்ல வைக்கும் போது ஹரிசாண்டல் மோட்டுக்கு எடுத்து போயிடும். அடுத்தது, இந்த விவிபேட் கூட ஒரு கனெக்டிவிட்டி ஒயர் இருக்கும், அதுல ஒரு நாப் இருக்கும், அதுல சிகப்பு கருப்பு இருக்கும். இதை நம்ம எப்படி ஆப்ரேட் பண்றதுன்றது பிறகு பார்ப்போம். இது பேலட் யூனிட். பேலட் யூனிட்ல எத்தனை வேட்பாளர்கள் போட்டிடுறாங்களோ அவங்களுடைய சின்னங்களும் பெயர்களும் பதிக்கப்பட்டிருக்கும். இது பேலட் பட்டன், இது எல்லாமே இருக்கும். இந்த இதை பொறுத்த வரைக்கும் இது டெமோ மிஷின். இதுல நமக்கு 16 வேட்பாளர்கள், அதாவது இன்க்ளூடிங் மோட்டோவை சேர்த்து 16 பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அசைன் பண்ணி வச்சிருக்காங்க. இதுலயும் ஒரு ஒயர் இருக்கும், அந்த ஒயர்லயும் கனெக்டிவிட்டிக்கு ஒரு இது இருக்கும். இது கண்ட்ரோல் யூனிட். கண்ட்ரோல் யூனிட்ல எந்தவித ஒயரும் இருக்காது. விவிபேட்ல இருந்து வர ஒயர் தான் கனெக்டிவிட்டி பண்ணும். அது எப்படின்றத பார்ப்போம். இந்த கண்ட்ரோல் யூனிட்ல இது க்ளோஸ் பட்டனுடைய கேப், உள்ள க்ளோஸ் அப்படின்ற பட்டன் தெரியும். இது டோட்டல் பட்டன் இருக்கும், இது பேலட் பட்டன் இருக்கும். இதை திருப்பி டீடைல்டா பார்ப்போம். இந்த இவிஎம் உடைய செட்டிங்ஸ் இது எப்படி செட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இசிஐ கைட்லைன்ஸ் படி எப்படின்னாக்கா, விவிபேட்டையும் பேலட் யூனிட்டையும் ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட், அதாவது வாக்களிக்கும் அறை சொல்றாங்களா, அதுல கொண்டு வச்சுக்கணும். கண்ட்ரோல் யூனிட்டை ஸ்டேட் போலிங் ஆபீசர், அதாவது யாரு இந்த பேலட் பட்டன் இது யூஸ் பண்றாங்களோ, அது கண்ட்ரோல் யூனிட் யாரு ஆபரேட் பண்றாங்களோ அவங்க டேபிள் இருக்க மாதிரி வச்சு செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்க இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன செய்யணும்னாக்கா, இந்த விவிபேட்டை எடுத்துட்டு என்னால இந்த டிராபாக்ஸ் திறந்து வந்திருக்க முகவர்கிட்ட இதை காட்டணும். இது உள்ள எதுவுமே இல்ல அப்படின்றத நீங்க உறுதி செய்து காட்டணும். இதுல எதுவுமே இல்ல பாருங்க அப்படின்னு சொல்லிடணும். ஃபர்ஸ்ட் எப்படி கனெக்டிவிட்டி பண்ணதுன்னா, விவிபேட்ல ஒரு ஒயர் இருக்குன்னு சொன்ன, பேலட் யூனிட்ல ஒயர் இருக்குன்னு சொன்னேன். பேலட் யூனிட்ல இருக்கிற ஒயரு விவிபேட்டுக்கும், விவிபேட்ல இருக்கிற ஒயரு கண்ட்ரோல் யூனிட்டுக்கும் வரணும். இதுதான் மெத்தட். ஃபர்ஸ்ட் நாம கண்ட்ரோல் யூனிட்டை கனெக்டிவிட்டி பண்ணுவோம். கண்ட்ரோல் யூனிட்ல மேல இந்த மாதிரி இது இருக்கும், டோர் இருக்கும். இந்த டோரை இந்த பக்கம் வச்சு லைட்டா திறந்தீங்கன்னா ஓபன் ஆயிடும். ஓபன் ஆன பிறகு இந்த கனெக்டிவிட்டி எடுங்க. இந்த நாபை எடுத்துட்டு ரெட்டு பிளாக்
இங்கேயும் ரெட் பிளாக் இருக்கும், ரெட்டுக்கு ரெட் பிளாக் பிளாக்னு சொல்லிட்டு லைட்டா அப்படி பிரஸ் பண்ணி இப்படி பண்ணீங்கன்னா கிளிக் அப்படின்னு சவுண்ட் வரும், லாக் ஆயிடுது அப்படின்ட்டு அர்த்தம். அடுத்தது பேலட் யூனிட்ல இருக்கிற அந்த இது எடுத்துங்க, ஒயர் எடுத்துங்க, அதனுடைய ஸ்னாப் எடுத்துங்க. அதை வந்து விவிபேட்ல இந்த கீழே இப்படி ஓபன் பண்ணீங்கன்னா, விவிபேட்ல இப்படி ஓபன் பண்ணீங்கன்னா கீழே உள்ள இந்த பாருங்க, இங்க இந்த சொருவர் இது பண்றதுக்கு லாக் பண்றதுக்கு ஒரு பிளாக் ரெட் இருக்கும், இங்கேயும் பிளாக் ரெட் இருக்குங்களா. இதை அப்படியே பிரஸ் பண்ணிட்டு அதே மாதிரி பிரஸ் பண்ணிட்டு லைட்டா இதை வச்சுக்கிட்டு இது பண்ணீங்கன்னா கிளிக் சவுண்ட் வரும், இது லாக் ஆயிடும். அவ்வளவுதான். இப்ப கனெக்டிவிட்டி பண்ணிட்டோம். அதாவது பேலட் யூனிட்ல இருந்து வர ஒயரை விவிபேட்ல இருந்து வர ஒயரை கண்ட்ரோல் யூனிட் 3 பண்ணிட்டோம். இப்ப நம்ம வந்து மார்க் போல் போக போறோம். இந்த மார்க் போல் போகும்போது என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன பண்ணணும்னாக்கா கண்ட்ரோல் யூனிட் ஆன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க விவிபேட்டை திருப்பிட்டு விவிபேட்டுக்கு பின்னால இருக்கிற அந்த நாப் இருக்குங்களா, இது வந்து ஹரிசாண்டல் மோட்ல இருக்கும், அதாவது டிரான்ஸ்போர்ட் மோட்ல இருக்கும். இதை நீங்க வந்து ஒர்க்கிங் மோடுக்கு மாத்தணும். அதாவது வெர்டிகலா மாத்தீங்கன்னா ஒர்க்கிங் மோட். இதை மாத்திட்டு தான் நீங்க கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகணும். இப்ப கண்ட்ரோல் யூனிட் ஆன் பண்ண போறோம். மேலே பின்னால இந்த சுவிட்ச் இருக்கும், இந்த சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா இது ஆன் பண்ண உடனே என்ன ஆகும்னாக்கா இந்த விவிபேட்ல ஒரு 7 ஸ்லிப் கட்டாய் விடும். மெஷின் கோடிங் சொல்லுவோம். இந்த மெஷின் ஃபங்க்ஷனாலிட்டி இதுக்கு தொடர்பு எல்லாம் 7 ஸ்லிப் இது கட்டாய் விடும். அது வரைக்கும் இந்த மெஷின் வந்து தன்னுடைய ஃபங்க்ஷன் செஞ்சுட்டு இருக்கும். முடிஞ்சிட்டு இவிஎம் ரெடின்னு சொல்ற வரைக்கும் இதுல வந்து 7 கட்டா வரும். அதுக்குள்ள இந்த கண்ட்ரோல் யூனிட் தன்னுடைய வேலை செய்யும். ஃபுல்லா ரீடிங் எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு இவிஎம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்ப நீங்க என்ன செய்யணும்னா வந்திருக்க வேட்பாளர் முகவர்கள் இருக்காங்களா, அவங்கள வந்து மாதிரி வாக்களிப்பு செய்ய சொல்லணும். இப்ப நமக்கு வந்து 16 கேண்டிடேட் இருக்கிறாங்க. நம்ம வந்து நம்மளோட நோக்கம் என்னன்னா இந்த பேலட் யூனிட்ல இருக்கிற எல்லா பட்டனும் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கும். இசிஐ டைரக்ஷன்ஸ் படி நமக்கு என்னன்னாக்கா குறைந்தபட்சம் 50 ஓட்டாவது போட்டு பார்க்கணும். இதுதான் வந்து இசிஐ கண்டிஷன்ஸ். குறைந்தபட்சம் 50னாக்கா 50 குறைவு இல்லாம போடணும். அப்ப 50 வரும் போது வந்திருக்க முகவர்களை நீங்க வந்து இதுல வந்து வாக்களிக்க சொல்லணும். ஒருத்தவங்க 1 போடலாம், 2 போடலாம், 4 போடலாம், எது வேணா போடலாம். ஆனால் எல்லா பட்டனும் போடணும். வந்திருக்க முகவர்கள் அவர்களுக்கு வேட்பாளருக்கு மட்டும் போட்டாங்கன்னா பத்தாது. நீங்க உங்களுடைய வந்து போலிங் பர்சனை வச்சுட்டு எதெல்லாம் பிரஸ் ஆகலையோ அதெல்லாம் போட சொல்லுங்க. அப்படி போடும் பொழுது உங்களுடைய ஒரு போலிங் பர்சனை வச்சுக்கிட்டு எந்த இதுக்கு வாக்களிக்கிறாங்கன்னு பார்க்க சொல்லுங்க. இதுல டிஸ்பிளே அவர் சரியா பார்க்க சொல்லுங்க. அவங்களே இன்ஸ்டால் பண்ணிக்குவாங்க, என்ன பார்க்க சொல்லுங்க. அது வாக்களிப்பு போறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா இந்த டோட்டல் பட்டன் பாருங்க. இந்த டோட்டல் பட்டனை நீங்க ஒரு அழுத்தி காட்டீங்கன்னா இதுல எந்த ஓட்டும் பதிவாகவில்லை, 0 தான் இருக்குதுன்றத நீங்க ஃபர்ஸ்ட் என்ஷூர் ஆகணும். டோட்டல் போல்டு ஓட் 0. அப்ப இந்த மிஷின்ல வந்து இது வரைக்கும் எந்த ஓட்டும் பதிவாகல அப்படின்னு இது கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்க ஓட்டு போட சொல்லணும். மிஷின் ரெடியா இருக்கு, நாம வந்து ஓட்டு போட போறோம். ஃபர்ஸ்ட் பேலட் பட்டனை அழுத்துங்க. இதை யார் தேர்ப்போலியம் பண்ணாலும் அவரோட பண்ண சொல்லுங்க. பேலட் பட்டன் அழுத்துங்க. அழுதின உடனே இங்க பிஸி லைட் வரும். இந்த பிஸி லைட் வந்த பிறகு நீங்க அவரை வந்து ஓட்டு போட சொல்லுங்க. இப்ப நம்ம வந்து 16 பட்டன் சரியா இருக்கான்னு பார்க்க போறோம். 16 ஃபர்ஸ்ட் நான் போட போறேன். ஃபர்ஸ்ட்ல இது பாருங்க ரெடின்னு இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் இதை 1 அழுத்தின பிறகு இங்க ரெட் லைட் எரியும். ரெட் லைட் எரிஞ்ச உடனே இங்க வந்து அதனுடைய ஃபர்ஸ்ட் சிம்பிள் வந்துடும். எது போட்டோமோ வந்தது. அதன் பிறகு இந்த பிஸி லைட் எரிஞ்சுதான் இருக்கும். ஒரு பீப் சவுண்ட் வரும். இந்த பீப் சவுண்ட் வந்த பிறகு இந்த பிஸி லைட் ஆஃப் ஆகும். இப்பதான் அடுத்த ஓட்டர் நீங்க போக முடியும். இந்த பிஸி லைட் ஆஃப் ஆகாம நீங்க எத்தனை நேரம் பேலட் எடுத்தினாலும் எத்தனை நேரம் பிரஸ் பண்ணாலும் அங்க ஒன்னும் ஆகாது. அதனால வந்து இது நீங்க வந்து இந்த பேலட் பட்டன் அழுத்துறவங்க காஷியஸா இருக்கணும். இந்த பிஸி லைட் இது பேலட் பட்டன் அழுத்தின உடனே பிஸி லைட் எரியும். இங்க ஓட்டு போட்டு முடிச்ச பிறகுதான் இந்த பிஸி லைட் வந்து அந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகுதான் பிஸி லைட் ஆஃப் ஆகும். இப்போ ஒரு ஓட்டு போட்டிருக்கோம், இப்போ 2வது ஓட்டு போடுவோம். பிஸி லைட் எரியுது. இப்போ 2ல போடுற 2ல இதாயிருது, இதுல 2ல வருது. இங்க பிஸி லைட் எரியுது. பீப் சவுண்ட் முடிஞ்ச பிறகு இங்கேயும் பிஸி லைட் ஆஃப் ஆயிடும். இங்கேயும் அந்த ரெட் லைட் ஆஃப் ஆயிடும்.
இங்கே ரெட் லைட் ஆஃப் ஆயிடுது, இங்கே ரெட் லைட் ஆஃப் ஆயிடுது. இப்ப ரெண்டாவது ஓட்டு முடிஞ்சிருது. இத மாதிரி வந்து நீங்க 50 ஓட்டு போடணும். இப்ப இது வந்து குறைந்தபட்சம் 50 போடணும் அப்படின்னு விதிமுறை இருந்தாலும் நாம இங்க டெமோ அப்படின்றதால நான் வந்து எல்லா பட்டனும் ஆப்ரேட் ஆகுறதுனால 16 பட்டன் அடிச்சிருக்கிறேன், 16 ஓட்டு போட்டிருக்கிறேன். ஒன்னு டெஸ்ட்டுக்காக அடிஷனலா 6ல வந்து ஒன்னு அதிகமா போட்டு வச்சிருக்கிறேன். மொத்தம் வந்து 17 ஓட்டு போட்டுக்கிறோம். இப்ப நாம என்ன செய்யணும்னாக்கா இந்த மிஷினை இது பண்ணும்போது கண்ட்ரோல் யூனிட்ல வந்துட்டு முதல்ல டோட்டல் பட்டனை செக் பண்ணிட்டு 17 ஓட்டு போயிருதா அப்படின்றத முதல்ல பார்க்கணும். இந்த டோட்டல் பட்டனை அழுத்துங்க. கேண்டிடேட்ஸ் 16, டோட்டல் போல்ட் ஓட்ஸ் 17. நம்ம 17 போட்டோம், 17 வந்திருக்கு. இப்போ நீங்க அடுத்து என்ன செய்யணும்னாக்கா இந்த கோலை வந்து க்ளோஸ் பண்ணணும். இந்த க்ளோஸ் பட்டனை க்ளோஸ் பண்ண பாருங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணா க்ளோசிங் அப்படின்ட்டு வரும். டோட்டல் போல்ட் ஓட்ஸ் 17, போல் க்ளோஸ்டு முடிஞ்சிடுது. இப்போ என்ன பண்ணா இந்த ரிசல்ட் செக்ஷன் அந்த டோரை வந்து ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு இன்னர் டோர் இருக்கும், அதையும் ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு இப்ப நாம எத்தனை ஓட்டு போட்டோமோ அத்தனை ஓட்டு ரிசல்ட்டை பார்க்கணும். இப்ப நம்ம ரிசல்ட்டை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரிசல்ட் பட்டன் அழுத்துங்க. ரிசல்ட் பட்டன் அழுத்தீங்கன்னா ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் எவ்வளவு ஓட்டு விழுந்திருக்குது அப்படின்னு தெரியும். நாம வந்து இதுல வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஓட்டு போட்டோம். 6ஆவது நம்பர் கேண்டிடேட் மட்டும் வந்து 2 போட்டுக்கிறோம். இப்ப ரிசல்ட்டை பார்க்கும்போது 6ல வந்து 2 வருதான்னு பார்க்கணும், அவ்வளவுதான். கம்ப்யூட்டிங் ரிசல்ட் வரும். கேண்டிடேட்ஸ் 16, ரிசல்ட்ல அந்த 16 கேண்டிடேட் இதுவும் வரும். டோட்டல் போல்ட் ஓட்ஸ் 17, கேண்டிடேட்ஸ் 1க்கு 1 வரும். இப்போ கேண்டிடேட்ஸ் 6ல வந்து நமக்கு வந்து 2 வரணும். 6 2 ஓட்டு வந்திருக்கு. கேண்டிடேட் 16. இப்ப வந்திருக்கிற முகவர்கள் அவங்க போட்ட ஓட்டு சரியா வந்து கரெக்டா வந்திருக்குதா அப்படின்றத கன்ஃபார்ம் சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம், ரிசல்ட்டை பார்த்துட்டோம். இந்த ரிசல்ட் இந்த இதோட வந்து டிராபாக்ஸ்ல இருக்கிறதோட சரியா இருக்கா அப்படின்றத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும். இதை போட்டோம். கேண்டிடேட்ஸ் ஏஜென்ட்ஸ் வந்து அவங்க ஓட்டு போட்டாங்க, அவங்க இதை பார்த்து கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. இருந்தாலும் இதுல வந்து டிராபாக்ஸ்ல இருக்கிற இந்த ஸ்லிப் வந்து சரியா இருக்கா அப்படின்றது நம்ம செக் பண்ணி பார்க்கணும். எல்லாத்தையும் எடுங்க, எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பாத்தீங்கன்னா எத்தனை இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்லிப் வந்து மிஷின் கோடிங் இருக்கும், அதை விட்டுட்டு சிம்பிள் உள்ள செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியா தெரியும். செக் பண்ணிட்டு பாருங்க. செக் பண்ணீங்கன்னா சரியா இருக்கா பாத்துங்க. சரியா இருந்தா கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அது வந்து சரியா இருக்கா அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் பண்ணி முடிச்ச பிறகு இந்த இதோடைய ரிசல்ட்டும் நாம இதுல பார்த்த ரிசல்ட்டும் ஏஜென்ட்டுகள் அவங்க போட்ட ரிசல்ட்டும் சரியா தான் டேலி ஆச்சுன்னா அப்போ ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ, எந்த வித தவறும் இல்லை அப்படின்றத உறுதி செய்துக்கலாம். அவங்களும் சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க, நமக்கும் மிஷின் சரியா இருக்கும், நமக்கும் வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அடுத்து என்ன பண்ணணும்னாக்கா இப்ப நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ரிசல்ட் பண்ணிட்டோம். இப்ப இதுல பதிவான ஓட்டுகள் அத்தனையையும் நம்ம டெலீட் பண்ணி ஆகணும். டெலீட் பண்ணிட்டு தான் அடுத்த நம்ம வந்து மெயின் போலுக்கு போக முடியும். நீங்க என்ன பண்ணணும்னாக்கா நீ கிளியர் பட்டனை அழுத்தணும். கிளியர் பட்டன் அழுத்தீங்கன்னா இதுல பதிவான ஓட்டுகள் எல்லாமே கிளியர் ஆயிடும். மறுபடியும் சொல்றேன், இது கிளியர் பட்டன் அழுத்தத்துக்கு முன்னாடி நீங்க விவிபேட்ல இருந்து எடுத்த ஸ்லிப் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கணும். இதுல ஓட்டு போட்ட நம்ம ரிசல்ட் வந்தது இல்லைங்களா, அந்த ரிசல்ட் சரியா இருக்கான்னு பார்க்கணும். ஏஜென்ட் கிட்டையும் நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிடணும், அவங்க போட்ட ஓட்டு டேலி ஆயிடுச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணீங்க. அடுத்தது இப்ப இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், சரியா இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்ப வந்து கிளியர் பண்ணிட்டு இதுல உள்ள வந்து பதிவான ஓட்டுகள் அனைத்தையும் வந்து மாதிரி மார்க் போல்ல பதிவான ஓட்டுகள் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணா எடுத்துங்க. டெலிட்டிங் போல்ட் ஓட்ஸ் வரும், எல்லா ஓட்டும் டெலிட் ஆயிடும். கேண்டிடேட் 1 0 ஆகுது, ஓட்ஸ் வந்து 0. இது மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கேண்டிடேட்ஸுக்கும் எல்லாம் ஃபுல்லா டெலிட் ஆயிடும். இப்போ 16வது கேண்டிடேட் பாத்தீங்கன்னா அது 0 ஆயிடுது. எண்டு வந்த பிறகு போச்சு. இப்ப இது முடிஞ்சிடுது, இதோட வந்து கிளியர் ஆயிடுது. ஆனா பிரியர் டு தட் நீங்க என்ன பண்ணுங்க, எகைன் ஒரு தடவை எல்லா ஓட்டும் தெரியும் கன்ஃபார்ம் ஆகி போச்சு, கிளியர் ஆயிடுதுன்னு. இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை டோட்டல் பட்டன் அழுத்தி பாருங்க. டோட்டல் போல்ட் ஓட் 0. அப்ப எல்லா ஓட்டும் டெலிட் ஆயிடுது, கிளியர் ஆயிடுது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுது. ஓகே,
இது கிளியர் பண்ணி முடிச்ச பிறகு என்ன பண்ணா இந்த மெஷின் சுவிட்ச் ஆஃப் பண்ணும். சுவிட்ச் ஆஃப் டோர் மூடுங்க. மூடிட்டு இந்த மெஷினை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இந்த நாபை வந்து ஜஸ்ட் பிரஸ் பண்ணி அப்படியே வெளியே இழுங்க. வெளியே எடுத்துட்டீங்கன்னா இது வேலை முடிஞ்சிடும். இந்த மெஷின் எடுத்து அப்படியே ஓர வைங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும்னா இந்த டிராபாக்ஸ்ல எடுத்த ஸ்லிப் இருக்கு இல்லைங்களா, இந்த டிராபாக்ஸ்ல எடுத்த ஸ்லிப் என்ன பண்ணா முதல்ல இது எல்லாத்தையும் இது பண்ணணும். இது வந்து மார்க் போல் ஸ்லிப் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு சீல் கொடுத்துருப்பாங்க. நீங்க அது பின்னால இந்த ஸ்லிப்போட பின்னால இந்த மார்க் போல் ஸ்லிப் அப்படின்றத சீலை போடணும். இன்க்ளூடிங் அந்த 7 ஸ்லிப் இருக்குங்களா அதிலேயும் சேர்த்து தான் போடணும். இத வந்து ஒரு கவர்ல போட்டு ஒரு பாக்ஸ் வைக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, மறுபடியும் இந்த டிரா பாக்ஸ் திறந்துட்டு உள்ள எதா இருக்கான்னு பாருங்க. பார்த்துட்டு எதுவும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு இந்த டிரா பாக்ஸ லைட்டா பிரஸ் பண்ணீங்கன்னா 3 நாள் லாக் ஆயிடும். அவ்வளவுதான், லாக் ஆகிடும். நல்லா ஹெவியா லாக் ஆயிடும். இப்ப இந்த டிரா பாக்ஸ நம்ம முதல்ல சீல் வைக்கணும். நூல் முடிச்சு போறதுக்கு முன்னாடி நீங்க என்ஷூர் பண்ணிக்கணும் டிராபாக்ஸ்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்றத முடிவு பண்ணிக்கணும். அதை நீங்க உறுதிப்படுத்திட்டு தான் சீல் வந்து முடிச்சு போடணும். இந்த அட்ரஸ் டேக்கு நம்ம சீல் வைக்கணும். இந்த அட்ரஸ் டேக்ல ஒரு முடிச்சு போடுங்க. அடுத்தது அதுலயும் போடுங்க. அதே மாதிரி இந்த அட்ரஸ் டேக்ல பின்னால நீங்க ஏஜென்ட் சைன் முதலே வாங்கிடணும். அந்த சைன்ல வந்து உங்க அறப்படாத அளவுக்கு வச்சிருங்க. ஓகே, அவ்வளவுதான். இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் டிராபாக்ஸ்ல வந்து உள்ள வந்து எதுவும் இல்ல அப்படின்னு என்ஷூர் பண்ணிட்டோம். உள்ள எல்லாம் காலி பண்ணிட்டோம். அட்ரஸ் டேக் வச்சு சீல் பண்ணிட்டோம். இது முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த மார்க் போர்டு போட்டு சீல் பண்ணி வச்சிருக்கீங்களா, இதை என்ன செய்யணும்னாக்கா நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு பிளாக் கவர்ல ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க. நமக்கு பிளாக் கவர்ல கொடுத்துருப்பாங்க. இப்ப இங்க டெமோல எனக்கு அந்த பிளாக் கவர் கிடைக்கல. நான் வந்து ஒரு ஒயிட் கவர்ல பிளாக் கவர்னு எழுதி இருக்கிறேன். இந்த பிளாக் கவரா நினைச்சீங்க. இப்ப இந்த பிளாக் கவர்ல என்ன பண்ணா இந்த மார்க் போர்டு ஸ்லிப் எல்லாத்தையும் இதை உள்ள வைக்கணும். உள்ள வச்சுட்டு இதுல வந்து ஒரு கம் போட்டு ஒட்டிடணும். ஒட்டிட்டு இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த பாக்ஸ் உள்ள வைக்கணும். வச்சிட்ட பிறகு இந்த பாக்ஸ் மேல வந்து என்ன எந்த அசம்பிளி எந்த பூத் எல்லாம் எழுதிருப்பாங்க அதெல்லாம் எழுதிடணும். நீங்க எழுதி முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு சீல் கொடுத்துருப்பாங்க, பிங்க் கலர் சீல. இந்த பிங்க் கலர் சீல் எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த பிங்க் கலர் சீல இதுல இந்த பாக்ஸ்ல இப்படி ஒட்டி அப்படியே நீங்க சுத்திட்டு வர வேண்டியதுதான். சுத்திட்டு வச்சிட வேண்டியதுதான். இதை வந்து தனியா எடுத்து ஓரம் வச்சிட வேண்டியதுதான். இவ்வளவுதான் வந்து மார்க் போல். இப்ப நம்ம மார்க் போல்ல காலையில 5:30 மணிக்கு ஆரம்பிச்சோம். ஏஜென்ட்டுகள் முன்னால ஆரம்பிச்சோம். மாதிரி வாக்கு போல்ல வந்து ஒரு 50 குறைவு இல்லாம ஓட்டு போட்டோம். அதை விவிபேட் ஸ்லிப்போட செக் பண்ணோம். கண்ட்ரோல் யூனிட்ல வந்து அதோட ரிசல்ட்டையும் செக் பண்ணிட்டோம். டிரா பாக்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்தோம். முக்கியமா திருப்பி சொல்றது என்னன்னாக்கா டிரா பாக்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களான்றதை அஷ்யூர் பண்ணிக்க. பண்ணிட்ட பிறகு டிரா பாக்ஸையும் சீல் வச்சிட்டோம். இது உள்ள எதுவுமே கிடையாது. மார்க் போல் ஸ்லிப்பை வந்து ஒரு பிளாக் கவர்ல போட்டு இந்த பாக்ஸ் மாதிரி பாக்ஸ்ல போட்டு உள்ளே எடுத்து வச்சிட்டோம். இது என்ஷூர் பண்ணிட்டு தான் நீங்க வந்து அதன் பிறகுதான் திருப்பி சொல்றோம், அதன் பிறகுதான் நீங்க வந்து கண்ட்ரோல் யூனிட்ல சீலிங் ப்ரொசீஜருக்கு போகணும். இது எல்லாம் செய்யாம சீலிங் ப்ரொசீஜர் போகாதீங்க. நம்ம இது முடிஞ்ச பிறகு அடுத்தது மார்க் போல்லுடைய சர்டிபிகேட்ஸ் இருக்கும். சர்டிபிகேட் இருக்கும். அந்த சர்டிபிகேட்ல வந்து என்னென்ன மார்க் போல் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சோம், எத்தனை மணிக்கு முடிச்சோம், யாருக்கு எத்தனை ஓட்டு மார்க் போல்ல போட்டோம், என்னென்ன பண்ணோன்றதை போட்டுட்டு கன்சர்ன் ஏஜென்ட் கிட்ட சைன் வாங்கிட்டு முடிச்சிட வேண்டியதான். இப்ப நீங்க மார்க் போல் ப்ரொசீஜர் எப்படின்னு தெளிவா தெரிஞ்சிருப்பீங்க. நீங்க இங்க ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்ல திருப்பி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கஷ்டமாயிடும். நீங்க நல்ல விதமா செய்வீங்க நம்பிக்கையோட உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.